குவைத்தில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை சுமார் ரூபாய் 31.5 ஆகவும் 1 லிட்டர் டீசலின் விலை ரூபாய் 34.6 ஆகவும் உள்ளது. அல்ஜீரியாவில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை சுமார் ரூபாய் 32.7 ஆகவும் 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் ரூபாய் 20.7 ஆகவும் உள்ளது. வளைகுடா நாடுகளில் நடக்கும் போரால் இந்தியாவில் கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் நமது நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை 1 லிட்டர் 100 ரூபாயை தாண்டி ராக்கெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் போர் பதற்றம் நிலவும் எண்ணெய் வளம் மிக்க நாடான ஈரானில் பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபாய்க்கும் குறைவாகவும் வெனிசுலாவில் 5 ரூபாய்க்கும் குறைவாகவும் விற்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஈரானில் பெட்ரோல் மற்றும் டீசல் இரண்டின் விலையும் மிகவும் குறைவு. இங்கு 1 லிட்டர் பெட்ரோல் இந்திய மதிப்பில் வெறும் ரூபாய் 2.68 ரூபாய் மட்டுமே. டீசல் விலை வெறும் 55 பைசா தான். ஈரானில் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் இருப்பு இருப்பதும் அரசாங்கம் அதிக மானியம் வழங்குவதுமே இதற்கு காரணம். வெனிசுலாவில் டீசல் 37 பைசா. இதேபோல் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை கொண்ட நாடான வெனிசுலாவில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை சுமார் ரூபாய் 3.23 மட்டுமே. டீசல் விலை ஈரானை விடவும் குறைவு, வெறும் 37 பைசா தான். பல தசாப்தங்களாக அரசாங்கம் தொடர்ந்து மானியம் வழங்கி வருவதும் இந்த குறைந்த விலைக்கு ஒரு முக்கிய காரணம். இதேபோல் அதிக எண்ணெய் வளம் கொண்ட மற்றொரு நாடான அங்கோலாவிலும் பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே உள்ளது. இங்கு 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 30.3 ஆகவும் டீசல் விலை 40.3 ஆகவும் இருக்கிறது. அங்கோலா ஒரு முக்கிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு என்பதும் அதன் அதிக உள்நாட்டு உற்பத்தியுமே இதற்கு காரணம். மேலும் குவைத்தில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை சுமார் ரூபாய் 31.5 ஆகவும் 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் 34.6 ஆகவும் உள்ளது. அல்ஜீரியாவில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை சுமார் ரூபாய் 32.7 ஆகவும் 1 லிட்டர் டீசலின் விலை ரூபாய் 20.7 ஆகவும் உள்ளது. இதேபோல் மார்ச் 2026 நிலவரப்படி எகிப்தில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் 31.3 ஆகவும் 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் ரூபாய் 34.1 ஆகவும் உள்ளது. மேற்கண்ட நாடுகளில் எரிபொருள்களின் விலை இவ்வளவு மலிவாக இருப்பதற்கு அரசாங்க மானியங்களும் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியுமே முக்கிய காரணங்களாகும்.